ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு கார் இருக்கு. மார்க்கெட்டில் இந்த மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிறது ஒரு லக்ஸுரி அப்கிரேடாக வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அதுவும் எஸ்யூவி அப்படிங்கிறது தான் இப்போவே ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் ஒரு யூனிக்கான ஒரு காரு. இந்த கார் மோஸ்ட்லி நீங்கள் தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கூட எம்ஜியோட ஹெக்டர் வந்து நம்ம கூட இருக்கு. இந்த காரை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காரோட யூசர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் தினேஷ் அண்ட் ஃபேமிலி வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ சார். ஹாய் மேம். ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய். ஸோ தினேஷ் கூட தான் இந்த எபிசோடு இருக்க போது. அப்போ இந்த எம்ஜி ஹெக்டரை கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் கூட டிரைவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவரோட ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து இந்த காரை பற்றி நம்ம வாங்க போகிறோம். இந்த கார்ஸோட நிறைய கான்ட்ரவர்ஷியான விஷயங்களும் நம்ம மார்க்கெட்டில் கேள்விப்பட முடியுது. இது எல்லாம் வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பயுமே ஒரு கிவ் அவே கொடுக்கறது வழக்கம். ஸோ இன்னைக்கும் நம்ம அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ, இப்போ ஹெக்டருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்கிரேடட் காராக தான் இருக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கார் வச்சிருந்து இந்த ஹெக்டருக்கு வந்திருக்கீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி நான் கிராண்ட் i10 வச்சிருந்தேன். ஓகே. 2014 மாடல். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போவும் இருக்கு. ஓ சூப்பர். ஸோ அதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன் போகும்போது இந்த காரை வந்து நான் சூஸ் பண்ண வேண்டியது. ஓகே. ஸோ அப்போ அப்கிரேட் அப்படின்னு இருக்கும்போது இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இந்த எஸ்யூவி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதுவும் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லான அப்கிரேடாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் மார்க்கெட்டில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹுண்டாய் எடுத்துட்டோம்னா கிரெட்டா சொல்லலாம், செல்டாஸ் சொல்லலாம். ஸோ இது மாதிரி எலிவேட் இருக்குது. ஸோ இவ்வளோ கார்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்னென்ன காரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ஹெக்டருக்கு வந்தீங்க? மொத்தம் ஒரு 4 கார் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவும் பண்ணேன். அதில் கிரெட்டா, செல்டாஸ், ஈவன் மஹேந்திரா தாருமே லிஸ்ட்டில் வச்சிருந்து அதையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். அப்புறம் ஸ்கோடா ஒரு வெஹிக்கிள் பார்த்துருந்தோம். ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹெக்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருந்தேன். சூப்பர். அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு ஹெக்டரையும் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க. ப்ராப்ளி ஹெக்டரை நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம கார் இதுதான், எம்ஜியோட ஹெக்டர் தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்குது? 2 விஷயம். ஃபஸ்ட்டு, அதாவது எம்ஜி ஷோரூமுக்குள்ளே நாங்கள் போனதே வந்து ஒரு சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். போன உடனே இதுக்கு முன்னாடி ரோட்ஸில் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த க்ளோசர் லுக் வந்து பெருசாக நாங்கள் எடுத்ததில்லை. ஸோ ஷோரூமில் தான் வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே இதோட ஜைஜான்டிசம் தெரிஞ்சுது. 2வது உள்ளே உட்காந்து பார்த்தது. இந்த 2 பாயிண்ட்டை பார்த்துட்டு உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் ஓகே இது நம்ம காராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். மேம், இப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த காரை பிக் பண்ணுறதுக்கு தினேஷ் கூட போயிருப்பீங்க. எல்லா காரையும் நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் கோ பேசஞ்சராக உட்கார்லாவது. அப்போது இந்த எம்ஜியோட ஹெக்டர் தான் நம்ம கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு யூனிக்கான விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நாங்கள் ஒரு 3-4 கார்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஆல்மோஸ்ட் தார் வந்து நம்ம எடுக்கலாம். பிகாஸ் இவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு அந்த கார் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் இல்லை, போகிறப்ப நம்ம வந்து எம்ஜி பார்த்தோம். பார்த்த உடனே இவங்களுக்கு செட் ஆகுமா அது ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணேன். இவங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுன்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் வியூ, நிறைய காரோட ஃப்ரண்ட் வியூ வந்து எனக்கு அவ்வளோவா இம்ப்ரெஸ் பண்ணாது. பட் இதை நான் பார்த்த உடனே நான் வீடு சொல்கிறேன், இதுதான் நம்ம வாங்குறோம், பட்ஜெட்டில் இருக்கோ இல்லையோ நம்ம இந்த கார் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ ஒரு கார் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயம் இதுக்கப்புறம் ஒரு எத்தனை கார் பார்த்துருந்தாலும் நமக்கு வந்து அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு காரில் இந்த விஷயம் அதை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு ரீசன் தான் இந்த காரை நீங்கள் போகிறதுக்கு கண்டிப்பாக ரீசனாக இருந்திருக்கும். அப்படி ஒரு ரீசன் சொல்லணும்னா இந்த ஹெக்டரில் எதை சொல்லுவீங்க? இது பயங்கர கம்ஃபர்டான கார். ஸோ இத்தனை கார் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணுவோம். பட் இந்த காரில் நான் கொஞ்சம் இந்த ஹைவேஸில் தான் டெஸ்ட் ட்ரைவ் கொண்டு வந்தாங்க.
அப்போது வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, உட்காந்துட்டு போகிறதே தெரியல. அந்த ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 ப்ளஸ்லாம் போகிறப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்ல லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனாலே நம்ம வந்து இந்த கார் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இப்போ இந்த காரை கண்டிப்பாக நீங்கள் ஓட்டி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஹெட்ரை ஓட்டுறதுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதோ பெரிய காருக்குள்ளே நான் உட்காந்துட்டு போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐ10, அது ஒரு சின்ன காரு. ஸோ அது வந்து ஒரு நார்மலாக இருந்துச்சு. இது கூட வரும்போது நான் அது ஓட்டும் போது எனக்கு அந்த ஃபீலே வந்து நல்லா இருந்துச்சு, இந்த கார் வந்து நான் ட்ரைவ் பண்ணும்போது. இப்போ ஹெக்டர் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா என்ன வேரியண்ட் வாங்குறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வேரியண்ட் வரும், நமக்கு தேவையானது அதில் இருக்காது. அப்போ அந்த வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஹெக்டரில் நீங்கள் எடுத்த வேரியண்ட் என்ன? இப்போ இதில் டீசல் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் பிக் பண்ணியிருக்கீங்க, எதனால் டீசல் பிக் பண்ணல? ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசிடலாம். நான் பிக் பண்ண வேரியண்ட் வந்து ஷார்ப் ப்ரோ. ஓகே. ஸோ இது வந்து டாப் எண்டுக்கு ஒரு ஸ்டெப் கீழே. சாவி ப்ரோ தான் டாப்பு. இந்த நான் பார்த்ததே வந்து ஃபஸ்ட்டு சாவி ப்ரோ தான். அதனால் எனக்கு இதோட லோவர் வேரியன்ஸை வந்து நான் ஆப்ஷன்ஸ் கேட்கும்போது எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. லெதரேட் சீட்டு, கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவாக படல. ஸோ பார்த்ததுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் கூட கீழே வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸ் தான். இல்லை சாவி ப்ரோ தான் நாங்கள் சூஸே பண்ணியிருப்போம். சாவி ப்ரோக்கும் இதுக்கும் டிஃப்ரென்சஸ் அப்படின்னா ஒரு 3 மேஜர் டிஃப்ரென்சஸ் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து வென்டிலேட்டட் சீட்டு சாவி ப்ரோவில், 360 டிகிரி கேமரா, அதுக்கப்புறம் நம்ம பூட் ஓப்பனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தோம். இது 3 பார்க்கும்போது எனக்கு இது பெருசாக ஓகே இது நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. இன்னொன்று எங்களோட பட்ஜெட் இது இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட்டு ஓகே, பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த காரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமே தவிர எங்கள் பட்ஜெட்கான காரை நாங்கள் இதை வாங்கலை. அதுக்கப்புறம் இது மேனுவலாக, ஆட்டோமேட்டிக்காக, பெட்ரோலா, டீசலா அப்படின்னு வரும்போது நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்ததும் பெட்ரோல் கார் தான். இன்னொரு பிராண்டில் வந்து நான் டீசல் யூஸ் பண்ணியிருந்தேன். அதோட அந்த கிளச்சு, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக, லக்ஸரியாக, ஏன்னா நான் தான் அதிகமாக ட்ரைவ் பண்ண போகிறது. ஸோ எனக்கு வந்து அது அப்படியே ஒரு ஃபெதர் ட்ராவலிங்கிற மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதனால் நான் டீசல் போகல. செகண்டரி பட்ஜெட்டும் ஒரு ஃபேக்டர் தான். அதே மாதிரி நான் ஹைவேஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக் எனக்கு வேண்டாமோ, எனக்கு ஓட்டுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி எனக்கு அந்த கியர் போடுற அந்த மேனுவரிங்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் பெட்ரோல் மேனுவல் வந்து ஃபைனலைஸ் பண்ணி எடுத்தோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுத்து முடிச்சு எல்லாம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நான் ஏன் டாப் எண்ட் போயிருக்க கூடாதோ அப்படின்னு ஒரு ஃபீல். ரீசன் என்ன, இது பெரிய வெஹிக்கிள்ன்றதுனால 360 கேமரா வந்து கொஞ்சம் மேண்டட்ரியாக நான் பார்க்குறேன். அப்போ நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சேன். செகண்ட் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ். இதில் வந்து டாப் ஃபுல்லாகவே பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா ஹீட் அதிகமாக கொஞ்சம் ஃபீல் ஆகுது உள்ள. அப்போது வென்டிலேட்டட் சீட் இருந்தால் இன்னும் அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த ஹெக்டரில் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எந்த வேரியண்ட் வந்து சொல்லலாம்? அதாவது நம்ம கொடுக்குற மணிக்கு ப்ராப்பராக ஒரு ஒர்த் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எந்த வேரியன்ட் சொல்லலாம்? நீங்கள் எடுத்த வேரியன்ட் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இதோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்தது? இதோட ஆன் ரோட் காஸ்ட் 22.5 lakhs வந்துச்சு. வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்னா நான் ஷார்ப் ப்ரோ தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட பிலோ ரேஞ்சஸ்லாம் பார்த்தோன்னா சீட்ஸு, ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அது வந்து ஒரு நார்மலான வெஹிக்கிள்கான ஆப்ஷன்ஸாக தான் நான் பார்த்தேன். ஒரு லக்ஸுரின்னு வந்துட்டோன்னா டெஃபினட்டாக லக்ஸுரி ஃபீச்சர்ஸும் இருக்கணும். டாப் எண்டுக்கும் இதுக்கும் அந்த 2-3 டிஃப்ரென்சஸ் இருந்தாலுமே காஸ்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபீச்சர் வேணுமா வேணாமா அப்படின்லாம் இருக்குது. இப்போது இதை நான் நல்லா மெயின்டைன் பண்ணி இப்போ ரெகுலராக ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் நான் விடுறேன் அப்படின்னா எனக்கு இது இட்ஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ வேல்யூ ஃபார் மணி இந்த பட்ஜெட்குள்ளே அப்படின்னா நான் இந்த வேரியண்ட்டை தான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ இதோட ஹைட் பார்க்கும்போது நல்லாவே அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ஃப்ளோர் ஹைட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்போ இந்த இன்க்ரெஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மேபி உங்களுக்கு ஓகே, பட் எல்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உள்ளே போய் வெளியில் வர்றதுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு 1 month நான் இந்த சைட் போர்டு வந்து போடல. எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது, நான் உள்ளே போகிற மாதிரி எல்லாமே ஓகே. பட் என்னோட பேரண்ட்ஸ் ஏறும் போது அவங்க ஒரு 5.5, 5.6லாம் வராங்க அப்படின்னா உள்ளே ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு ஏறுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் இருந்தால் தான் நான் என்னால் அது கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்கார முடியும். வித்தின் அ மந்த் நான் போயிட்டு சைட் போர்ட் போட்டு
போட்டுட்டேன். ஏன்னா இது ஏதாவது நமக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல்ல எனக்கு டிஃபரன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தேன். பட் போட்டதுக்கப்புறம் இன்னும் அது எலிவேட் தான் இருக்குது. கம்ஃபர்டபுள் வந்து இந்த சைட் போர்டு இருந்ததுன்னா ஸோ கம்ஃபர்டபுள், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் எல்டர்ஸ்க்கு. மேம் இப்போ இந்த காரோட ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக உங்களோட ரோல் வந்து மேஜராக இருக்கும். ஏன்னா ப்ரோ வந்து டிரைவ் பண்ணார்னா அது அவர் சீட்டு அவ்வளோதான். ஸோ மிச்சப்படி நீங்கள் கேபினை மேனேஜ் பண்ணுறது நீங்கள் தான். அப்போ இந்த காரோட ப்ராக்டிகாலிட்டி முக்கியமாக வந்து பூட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஸோ இது க்ளோஸ் டு ஒரு 560 லிட்டர்ஸ் வந்து இந்த பூட்டோட கெப்பாசிட்டி. இப்போ ஹெக்டர் ப்ளஸுக்கும் இப்போ இந்த ஹெக்டருக்கும் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜை பார்த்தீங்கன்னா இந்த பூட் ஸ்பேஸ் தான். மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது. இதோட ப்ராக்டிகாலிட்டி பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சீட் நம்ம ஃபோல்டு பண்ணோன்னா ஒரு ஃபுல் ஃப்ளாட் வந்து கிடைக்குது. அந்த கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்கு? ஸோ 2 பேரை ட்ராவல் பண்ணுற வரைக்கும் ஒரு சின்ன காரே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 2 கிட்ஸோட ட்ராவல் பண்ணும்போது நம்ம சஃபிஷியண்ட்டாக நிறைய திங்ஸ் எல்லாமே கொண்டு போகலாம். அதுவும் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போகிறோன்னா நமக்கு நிறைய திங்ஸ் கேரி பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் உள்ள கார்னா இதுதான். அண்ட் வந்து கிட்ஸோட கூப்பிட்டு போகும்போது இப்போ நைட்டில் எங்கேயும் கொஞ்சம் நேரம் சீட்டெல்லாம் மடக்கிட்டு தூங்க வைக்கும் போதெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரைவ் பண்ணாத டைமில் குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சீட்டெல்லாம் மடித்து போடும்போது. அண்ட் லாங் ட்ராவல்லாம் போகும்போது எக்ஸஸாகவே லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கார் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த லிப் ஹைட்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃப்ளோர்ல இருந்து இந்த என்ட்ரியோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் லக்கேஜை டம்ப் பண்ணுறதுக்கு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது? ஸோ லக்கேஜ் டம்ப் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் என்னோட ஹைட்டுக்கு இதை க்ளோஸ் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் தூக்குறது இல்லை. இது ஒரு பவர் டெயில்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ இன்டீரியரோட இப்போ நீங்கள் செகண்ட் ரோ ஃபுல்லாக போட்டிருக்கீங்க. ஒரு 4 பேரோ 5 பேரோ உட்காந்து போகும்போது அந்த கேபினோட ஸ்பேஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு லக்ஸுரியான ஃபீல் கொடுக்குதா, இல்லை அதில் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி சின்ன காரில் இருக்கும்போது எல்லாருமே பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஸோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்ல வரேன் கார். ஸோ ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனாலே நல்லா இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம ரியர் சீட் வந்து உட்காந்துருக்குறோம். ஆல்மோஸ்ட் 3 அடல்ட்டே வந்து நம்ம உட்காந்துருக்குறோம். ஸோ ஷோல்டர் டு ஷோல்டருங்கிறது ஓரளவுக்கு எதுவும் பெருசாக இடிக்கல, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அப்போ ப்ராக்டிக்கலாக இந்த காரில் பின்னாடி 3 பேர் உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். பின்னாடி 3 பேர், இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பாடி இருக்கிறவங்களே ட்ராவல் பண்ணியிருக்கோம். யாருமே வந்து என்ன இடிச்சிட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் ஃபேஸ் பண்ண மாதிரி தெரியல. இது ரொம்ப நல்ல ஒரு வைடர் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ லெக் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து இது காரோட லென்த்தே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 4.7 மீட்டர்ஸ் வந்து இதோட லென்த்து. பூட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில் ரோவில் இந்த லெக் ரூம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் உட்கார்ந்தாலே நிறைய காரில் நான் உட்காந்து பார்க்கும்போது இது பெரிய பிரச்சனையாக இருக்கும், என்னோட இந்த தை அண்ட் இந்த லென்த்து. ஸோ ஃப்ரண்ட்டில் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் உட்காந்து அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஃப்ரண்ட் சீட்ஸை வச்சு பின்னாடி உட்காடுறோம் அப்படின்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எதுவும் இடிக்கிற மாதிரிலாம் இல்லை. சப்போஸ் கோ பேசஞ்சர் இங்கே இல்லை அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியஸ் ட்ராவலுக்கான ஒரு கம்ஃபர்ட் இதில் கிடைக்குது. ஓகே மேம், இப்போ ஏசியோட கம்ஃபர்ட் இப்போ நமக்கு இதில் வந்து ரியர் ஏசி வென்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்ல இருந்தும் நம்மளால் இங்கே த்ரோ ஓரளவுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த மிடில் ரோவில் இந்த ரோவில் ஏசியோட த்ரோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் கண்டிப்பாக ரியரில் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்குது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் உட்காந்துருப்பாங்க. அவங்களோட ஃபீட்பேக் என்னவா இருக்குது? ஸோ ஏசி த்ரோ வந்து கொஞ்சம் கம்மி தான் இந்த காரில். பிகாஸ் மற்ற பிராண்டு இனோவாலெல்லாம் இங்கே இருக்கும் நமக்கு ஏசி. ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே வந்து சென்டரில் மட்டும் இருக்கிறதுனால பின்னாடி ஒரு 3 பேர்லாம் உட்காராங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அவங்களுக்கு கார் எடுத்த உடனே அந்த ஏசி வந்து ஃபீல் பண்ண முடியல. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண பிறகு தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பெனாரமிக் சன்ரூஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீல், சன்ரூஃபே வந்து தோ நம்ம வந்து சேஃப்டி அதெல்லாம் நம்ம சொன்னால் கூட, பட் இதோட ஃபீல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு லக்ஸுரியோட ஃபீலே வந்து இந்த சன்ரூஃப் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சன்ரூஃப் வந்து எந்த அளவுக்கு இந்த காருக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இந்த கார் போகிறதுக்கான 2 முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஒரு கார் வந்து எடுக்கணும். இன்னொன்று என்னோட பையன் வந்து அடிக்கடி சொல்லுவான், எனக்கு வந்து சன்ரூஃப் வச்ச காரில் போகணும், எனக்கு அந்த கார் எப்போ தான் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்பான். ஸோ டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்க்க போகிறப்போ ஸோ இதில் 2மே எனக்கு வந்து கச்சிதமாக அமைஞ்சிட்டதுனாலே நாங்கள் இந்த கார் எடுக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஸோ கண்டிப்பாக அந்த லக்ஸுரிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. தோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி வச்சு ஓட்ட போகிறது கிடையாது, அப்படி இருந்தால் கூட பிளைண்டர் ஓப்பன் பண்ணாவே வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லுவோம். இந்த டெலிவரி சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த வெயிட்டிங் பீரியட்ங்கிறது கமிட் பண்ண அந்த இதுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி கொடுத்தாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள்.
இந்த கார் தான் டிசைட் பண்ணிட்டோம், பட் எப்போ வாங்குறது அப்படின்றது வந்து எல்லாருமே யோசிக்கிற விஷயம். ஒரு நல்ல நாளாக பார்த்து வாங்கணும் அந்த மாதிரி சொல்லி. ஸோ இந்த காரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 months கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட் தாண்டி போனதுனால அந்த மாதிரியும் யோசிச்சிருந்தோம். பட் சடனாக வந்து என்னோட பையனோட பர்த்டே வந்து ஒரு 4 daysல வருது அப்படின்னு சொல்லி நான் மிஸ்டர் கார்த்திக் எம்ஜியோட மேனேஜர் அவர்கிட்ட பேசியிருந்தேன். எனக்கு 4 daysல கார் கொடுக்க முடியுமா பாருங்க, நான் வந்து எனக்கு அந்த டேல வந்து எடுத்துட்டேன்னா நல்லா இருக்கும், என் பையனோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அவங்க எஃபர்ட் போட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த டேல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எஃபர்ட் போட்டு நான் கேட்ட கலர் பிளாக்லேயே வந்துட்டு அந்த கார் வந்து எனக்கு பூஜா டெலிவரி கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட ஹாப்பினஸ்க்காகவும் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன். சேஃப்டி அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதை பார்க்குறாங்க. முன்னாடிலாம் சேஃப்டிங்கிறது பெருசாக யாரும் பார்க்குறது இல்லை. இப்போ எப்போ செல்ஃப் டிரைவ்ங்கிறது அதிகமாக மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்குதோ அப்போ வந்து சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போது இந்த எம்ஜிங்கிற பிராண்டு, அதுவும் இந்த ஹெக்டர் அப்படிங்கிற இந்த காரு சேஃப்டி விஷயத்தில் எப்படி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சின்ன கார் ஓட்டும் போது நான் சேஃப்டியை பற்றி நான் கன்சிடர் பண்ணதே இல்லை. ஏன்னா ரொம்ப பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் நான் பண்ணதில்லை. சிட்டி உள்ளே போவோம். ஸோ சேஃப்டி வந்து எனக்கு பெருசாக படல. இது வாங்கும் போது நான் காஷியஸாக நான் பார்த்தேன்னா ஏர் பேக்ஸ் டிஃபால்ட்டாகவே அது வந்துருச்சு. ஸோ சேஃப்டி இன்னும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் இதோட ஆக்ஷன் என்ன, ஐஸ்மார்ட்னு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பண்ணுற ட்ராக்கு எதாவது அப்நார்மலிட்டி எதாவது இருந்தது அப்படின்னா அதில் நமக்கு ரிப்போர்ட் ஆகுது. ஒரு டயர் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபியூவலோட இதாக இருக்கட்டும், இல்லை மைலேஜாக இருக்கட்டும், நிறைய பேராமீட்டர்ஸ் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% எனக்கு வந்து இது சேஃப்டியில் காம்ப்ரமைஸே ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று சைல்ட் லாக்கு, அந்த ஃபீச்சர்ஸு, ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸு. ஸோ நம்மளே வந்து எதிர்பாராத டைமில் ரைட்டோ லெஃப்ட்டோ திரும்பும் போது ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக நான் பார்த்தேன். அது நான் ஆக்சிடென்டலில் திருப்பும் போது கூட பின்னாடி வரவங்களுக்கு அது ஒரு அலாம் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி இது எல்லாமே வந்து உள்ளே வருது. அதே மாதிரி இந்த தீமாக இருக்கலாம். ஸோ இந்த இன்டீரியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு கிளாசிக்கான ஒரு லுக்கு. நான் நிறைய கார்ஸில் பார்த்தா ஃபுல் பிளாக்ல நான் பார்த்தேன். ஃபுல் பிளாக்கு, நான் லெதரேட் சீட்ஸு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி. இப்போ நான் 2-3 கார்ஸ் நான் ட்ரை பண்ணும்போது கூட நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ரிஜிடான ஒரு சாலிட் ஒரு பாடியை நம்ம தொடுறோன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த பிளாஸ்டிக்கில் ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது இவங்களுக்கு கொடுத்துருக்க இந்த டோன், இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ஆப்டாக மேட்ச் ஆயிருக்கு. மேபி ஃபுல் பிளாக் போயிருந்தா கூட எனக்கு நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அது கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஃபீல் ஆகும். இது வந்து இந்த கலர் காம்பினேஷனில் கொடுக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜாலியாக ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போது நீங்கள் காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி பிடிஐ அப்படின்னு நம்ம ஒன்று யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுவோம். நம்ம ஒரு வெஜிடபிள் வாங்கினா கூட நல்லா இருக்கான்னு பார்த்து தான் வாங்குறோம். அது மாதிரி ஒரு காரை எடுக்கும்போது இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது ஏதாவது டிஃபெக்ட்ஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்கே நாங்கள் போகல. ஏன் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் நம்ம எம்ஜி ஷோரூம்குள்ளே இருக்கும். அண்ட் அங்கே நடந்த ப்ராசஸ்ஸு, எங்களுக்கு கொடுத்த அந்த டெலிவரி பண்ண சப்போர்ட்ஸு, ஒரு ட்ரஸ்ட்டு தான். நான் இதெல்லாம் செக் பண்ணி தான் இதை டிஃபெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுமா அப்படின்றது தான். இப்போ நான் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த டிஃபெக்ட்ஸ் கூட பார்க்க முடியும். பட் அந்த ட்ரஸ்ட்டு கிரியேட் ஆகும்போது எனக்கு அதை செக் பண்ணணுன்ற ஃபஸ்ட்டு தோணல. பட் ஒரு ப்ரிலிமினரி செக் நாங்கள் பண்ணோம். உள்ளே எப்படி இருக்குது, க்ளீன் பண்ணியிருக்காங்களா, சீட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்க்ராச்சஸ் எதாவது இருக்கான்றது எல்லாமே செக் பண்ணோம். எல்லாமே க்ளீன், ஒரு ட்ரபிளும் இல்லை, நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. பியாண்ட் த செக் அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான். அது ஒன்ஸ் அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எனிதிங் நம்ம நம்பி தானே ஆகணும். ஸோ அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் இது. அப்புறம் இப்போ ஒரு டிரைவ் போயிட்டுருக்கோம். இந்த டிரைவபிலிட்டி பற்றி நம்ம பேசலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 10 months ஓட்டியிருக்கீங்க, அதே மாதிரி ஒரு 10,000 kilometer கிராஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த வெஹிக்கிளோட ஒரு ஹானஸ்டான டிரைவபிலிட்டி பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஜினோட பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பெட்ரோல் இன்ஜின் ஒரு 1.5 liter 4 cylinder இன்ஜின். இதோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி? நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் போன இடம்னு பார்த்தா கூருக்கு. ஓகே, ஸோ எடுத்த உடனே ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ அது வந்து ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஹைவேல போகிறத விட இன்க்ளைனில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி எடுத்த கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே ஒரு ஸ்மூத்னஸ் எனக்கு கொடுச்சு. ஒரு இன்க்ளைனில் நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு இது இல்லை, அந்தளவுக்கு பவர்ஃபுல்
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இன்ஜின் கொடுத்துச்சு. லாங்கில் நம்ம போகும்போதும் வந்து ஒரு அந்த சஸ்பென்ஷன் அண்ட் இன்ஜினோட நாய்ஸு அதெல்லாம் ஒன்றும் எனக்கு உள்ள தெரியல. நம்ம அந்த ஸ்பீடில் போகிறோமான்றதே நம்ம ஸ்பீடோமீட்டர் பார்த்தா தான் தெரியுது. ஓகே, ஸோ அதுதான் அது இந்த NVH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஹூட்ல இருந்து வர்ற அந்த நாய்ஸோ இல்லை இந்த ஆம்பியன்ல இருந்து வர்ற நாய்ஸோ அது எந்த அளவுக்கு கேபின்குள்ளே இருக்கு? இனிஷியல் டேஸில் ஒன்றுமே இல்லை, ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். விண்டோ இறக்குனா தான் தெரியுது நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம், எப்படி போயிட்டு இருக்கோன்றது. நாய்ஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ 10 monthsக்கு அப்புறம் மைல்டாக ஒரு நாய்ஸ் வந்து வெஹிக்கிள்குள்ளே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அது என்னன்றதை மேபி ஐடென்டிஃபை பண்ணி அதை அடுத்த சர்வீஸில் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அது டில் டேட் 3rd சர்வீஸ் வரைக்குமே இட் வாஸ் பர்ஃபெக்ஷன். நாய்ஸ் எல்லாம் ஒன்றும் உள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஓகே, இப்போ சஸ்பென்ஷன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டர் சைடில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் எப்படி ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறீங்க சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி? இது சஸ்பென்ஷன் டாப் கிளாஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஃபிசிக்கும் பாடியோட நம்மளோட ஒரு பேக் போன் ட்ரபிள்ஸ் சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு இது ஒரு கம்ஃபர்டபுள் டிரைவ் தான். சஸ்பென்ஷன் ஸ்மூத்தாக இருக்கிறதுனாலே எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம ஈஸியாக போயிடலாம், ஒரு பயமும் இல்லை அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ அதனாலேயே அடுத்தடுத்து நிறைய லாங் ட்ரிப்ஸ் வந்து நாங்கள் இதை அதிகமாக எடுத்தோம். மேக்ஸிமம் ஹைவேஸ் தான் இதை யூஸ் பண்ணது. ஸோ ஒரு 2-3 இடத்துல வந்து ஆஃப் ரோட்ஸும் ட்ரை பண்ணோம். நல்லாவே இருந்துச்சு சஸ்பென்ஷனோட பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் ஹைவேல ஒரு ஹை ஸ்பீடில் அபோவ் 120 போகும்போது இந்த சஸ்பென்ஷன்னால உங்களுக்கு ஏதாவது ஹேண்ட்லிங்கில் பிரச்சனை வருதா? அதாவது ஒரு கார்னரிங் எடுக்கும்போது எனக்கு இப்போ கான்ஃபிடென்ட் மிஸ் ஆகுது, ட்ராக் விட்டு வெளியே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? நான் கொஞ்சம் சேஃப் டிரைவ் தான் பண்ணுவேன். அதனால கார்னர்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஸ்பீடில் நான் திருப்பினது அப்படிலாம் இல்லை. ஓகே, ஸ்மூதர் ரைடு தான் நான் பார்க்குறது. நான் மேக்ஸிமம் லாங் ட்ரிப்ஸ் போகிறோம் அப்படின்னா ஃபேமிலியோட போவோம், இல்லை ஒய்ஃபோட போவோம். ஸோ ரொம்ப ஹார்ட் டிரைவ்ஸ்லாம் நான் பண்ணுறது இல்லை. அதனால் எனக்கு நான் போகிற ஸ்பீடுக்கும் என்னோட டிரைவிங்க்கும் சஸ்பென்ஷன் வந்து ஆப்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, சூப்பர். இப்போ ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட்டு, இப்போது ஹை ஸ்பீடில் அதாவது நம்ம போகிறது வந்து ஒரு 80 தான் போகிறோம். பட் இப்போவே எனக்கு வந்து ஒரு நல்ல பயங்கர ரிஜிடாக ஸ்டேரிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு சிட்டியோட மேனரபிலிட்டி இது எப்படி இருக்குது? ஹார்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதோட கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? சிட்டியில் என்னோட யூசேஜ் கொஞ்சம் கம்மி தான் இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிட்டிக்கு இது ரொம்ப சூட்டபிளான ஒரு வெஹிக்கிள் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்களும் அதுதான். நீ சின்ன கார் ஒன்று வச்சிருக்க, சேஃபர் சைட் நீ அதை வச்சுக்கோ, இது உன்னோட அப்கிரேடட் கார், நீ இதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோ. ஸோ ஒரு டிராஃபிக்லலாம் நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கம்ஃபர்டபுளாக ஸ்டியரிங்லாம் நான் யூஸ் பண்ண முடியுமானா டிஃபிகல்ட் தான். மேபி ஒரு சண்டே, ஒரு ஆஃப், டிராஃபிக் கண்டிஷன் கம்மியாக இருக்கிற டைம்ஸு, அந்த மாதிரி டைமில் சிட்டிக்கு இது ஓகே. ரெகுலர் ஆஃபீஸ் யூசேஜ்க்கு இது பெருசாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அது கொஞ்சம் டஃப் தான். ஹைவேஸில் ஸ்டியரிங் ஹோல்டு வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஃபுல் லோட் கண்டிஷனில், அதாவது ஒரு 5 பேர் போட்டுமே நல்லா லோட் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது இந்த புல்லிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபுல் லோட் அகைன் நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பு தான் எக்ஸாம்பிளாக சொல்லணும். ஸோ 4 அடல்ட்டு அண்ட் 3 கிட்ஸு, லக்கேஜ் எல்லாமே பேக்டு கம்ப்ளீட்டாக, பசங்களுக்கான திங்ஸு எல்லாமே எடுத்து ஃபுல் பேக்டான ஒரு டிரைவ் தான் கொண்டு போனோம். ஓகே, நல்லதான் போச்சு. எந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு பெருசாக தெரியல. இப்போ நான் மட்டும் தனியாக ஓட்டுறதுக்கும் ஃபுல் லோடில் நான் ஓட்டுறதுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் உள்ளே இருக்கா, இல்லை நான் ஓட்டுறது போது ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதானா அப்படிலாம் இல்லை. ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஃபுல்லோட வந்து இதை ஹேண்டில் பண்ணுது. ஓகே, நீங்கள் மோஸ்ட்லி நைட் இந்த காரை கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க ஹைவேல. ஹெட்லைட்டோட த்ரோ வந்து எந்த அளவுக்கு இருக்குது? ரோடு வந்து ஃபுல்லாக கவர் ஆகுதா? கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் நைட்டு ட்ரைவ் பண்ண முடியுதா? 100% கவர் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி ஓட்டும் போதெல்லாம் முன்னாடி போகிற வெஹிக்கிளோட லைட்டை யூஸ் பண்ணிப்போம் சம்டைம்ஸ், த்ரோ நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் போது. இப்போ இந்த வெஹிக்கிள் எடுக்கும் போது பக்கத்தில் என்ன வெஹிக்கிள் வருது, முன்னாடி என்ன வெஹிக்கிள் போகுது, அவங்களுக்கு லைட் இருக்கா, ஸ்ட்ரீட் லைட் இருக்கா, அந்த ஒரு மைண்டே அந்த விஷயத்துக்கு உள்ளே போகல. அண்ட் ஹைவே தாண்டி நிறைய இன்டீரியர் ரோட்ஸ்குள்ளேயும் நைட்டில் நான் போயிருக்கேன். வேறு நீங்கள் ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் டார்க் தான், அந்த மாதிரி ஜோன்ஸ் அது. ஸோ அங்கேயுமே வெஹிக்கிள் கொண்டு போயிருந்தேன், நல்லா தான் போச்சு. அண்ட் ஹைவேஸில் வரும்போது கூட நம்ம லைட் இல்லைன்றதுக்காக ஸ்பீடை குறைச்சேனா அப்படின்னு கேட்டால் இல்லை, லைட் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் ஸ்பீடாகவும் போக முடிஞ்சது.
ஓகே. ஸோ இப்போ இந்த கார் வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டிருக்கீங்க அப்படின்னா மிக்ஸ்ட் ஆஃப் சிட்டி அண்ட் ஹைவே மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ மைலேஜ், ஏன்னா அந்த மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம் இவ்வளோ பெரிய காரில். ஓகே, அப்போ உங்களுக்கு சிட்டிலேயும் சரி ஹைவேலையும் சரி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? சிட்டியில் ஆவரேஜாக 10 தான், அந்த மைலேஜ் தான் இருக்குது. டிராஃபிக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஹைவேல போனோன்னா எனக்கு சம்டைம்ஸ் அது 16-17 வரைக்கும் கூட டச் ஆயிருக்கு ஆன் ஸ்மூதர் ஹைவே. ஓகே, பெங்களூர் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் ரோடு அங்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, காலி ரோடு, நம்ம மட்டும்தான் போகிறோன்ற மாதிரி இருக்குது. மற்ற விதின் தமிழ்நாடுக்குள்ளே நான் பார்க்கும்போது எனக்கு ஆவரேஜாக 13 to 14 கிடச்சிது மைலேஜ். ஓகே, இன்னும் க்ரூஸ்லாம் போட்டு பண்ணோன்னா நல்லாவே எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த காரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? இந்த காரில் பிடிச்ச விஷயம்னா இது நான் ஓட்டும் போது எனக்கு எந்த பயமும் இல்லை ஃபஸ்ட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மெமரியில் வேற ஏதாவது ஒன்று ஓடிட்டே காரை ஓட்டுறோம் அப்படின்னாலே அது கரெக்டாக போகாது, நம்ம போகிற டெஸ்டினேஷன் கரெக்டாக நம்ம ரீச் பண்ண முடியாது. ஸோ அது நான் ஃபேமிலியோட போகிறேன்னா இல்லை தனியாக போகிறேன்னா இல்லை என் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன்னா எந்த டைம்லையுமே எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கனாலும் இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒன்று இந்த கார் எனக்கு கொடுத்துருக்கு. அது வந்து அந்த கிரெடிட் வந்து காரோட எல்லாத்துக்குமே அது சேரும். இது ஒண்ணுனால தான் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னு கிடையாது. டோட்டல் இன்ஜினியரிங்கே ஆமா, டோட்டலாவே எல்லாமே அது கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு. அது சில கார்ல எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல, டக்குன்னு கட் பண்ணும்போது கூட அந்த பயம் நமக்கு கிடைக்கும். அந்த பயத்தினாலே அடுத்த ஒரு 2-3 hours நம்ம டிரைவ் பண்ணும்போது கூட அந்த பயம் டிராவல் ஆகும். ஆனால் அந்த மாதிரிலாம் நான் காரில் வந்து நான் ஃபேஸ் பண்ணலை. ஓகே, இப்போ இந்த கார் எம்ஜி அப்படின்னாவே கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நெட் இன்சைடுங்கிறதெல்லாம் கொண்டு வந்தது அவங்க தான். அப்போ இந்த காரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? அந்த இன்டர்நெட் இன்சைடில் எம்ஜி ஐஸ்மார்ட்னு ஒரு ஆப் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதில் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து நம்ம ரிமோட் லாக் அண்ட் அன்லாக். ஸோ வெஹிக்கிள் நான் பார்க் பண்ணியிருக்கிறேனோ இல்லை வேறு எங்கே இருக்கோ ஈஸியாக நான் வந்து லாக் அண்ட் அன்லாக் பண்ண முடிஞ்சது. அந்த ஜியோ ஃபென்சிங், கனெக்டிவிட்டி டு தி காரு, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் நான் ப்ளூடூத் கீஸ் கூட கேட்டிருந்தேன், அது மாதிரி இருக்குமா அப்படின்னு. அது சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த ஆப் மூலயமா நம்ம ஹேண்டில் பண்ணுறதும் அண்ட் இந்த சிஸ்டம் வாய்ஸ் கமாண்ட் ஒன்று அதுவுமே நான் சொல்லணும். ஸோ இது ஃபுல்லாகவே டச் ஸ்க்ரீன்றனா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ வாய்ஸ் கமாண்ட் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக இதை ஹேண்டில் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர் இன்னும் சூப்பர்னு சொல்லுவேன். சூப்பர். இந்த இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட், க்ளோஸ் டு 15 inch இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளால் இனிஷியல் டேஸில் எம்ஜியில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி ரெஸ்பான்சிவாக இருக்கா இல்லையா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஒரு 14 inch ஸ்க்ரீன், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், சூப்பர் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஓகே, நல்லா இருக்கு, ஒரு வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்கு, இது பிடிச்சிருக்குன்றது வித்தியாசமாக இருக்கு அப்படின்றதுக்காகவே இதை பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ இந்த சீட்டிங்கோட பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லைக் முன்னாடி வந்து எனக்கு ஃபுல்லாமே ரொம்ப விசிபிளாக தெரியுது, ரொம்ப ஈஸி டிரைவபிலிட்டியாக இருக்குது, இந்த ஒரு கமாண்டிங்கான ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைட்டும் அதிகமாக தான் இருக்கீங்க, இந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சீட் நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் சீட்டில் இருக்குது, ஒரு சோஃபாவில் கம்ஃபர்டபுளாக கை இப்படி வச்சுட்டு உட்காந்து எப்படி இருக்கும் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்க எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனும் ஸ்டேரிங் டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஆப்ஷன். ஸோ இதை எல்லாமே நம்மளோட ஹைட் அண்ட் பாடிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் ஹாயாக உட்காந்து லக்ஸுரியாக ஓட்டலாம். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இதை அப்படியே ஸ்டீரிங்கை கஷ்டப்பட்டு பிடிச்சி ஓட்டுற அந்த மாதிரிலாம் ஒன்று தோணாது நமக்கு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து ஏதோ இந்த காரில் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 360 டிகிரி கேமரா, இதோட பட்ஜெட் கம்மியாக இருக்கிற கார்ஸில் கூட இருக்குது. ஸோ இந்த மேசிவான ஒரு மெஷினில் ஒரு 360 டிகிரி இருந்ததுன்னா, நான் வெஹிக்கிள் எடுத்ததுக்கு அப்புறமும் கேட்டேன், இதை நீங்கள் ஆட் ஆன் பண்ணி எனக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா அது ரொம்ப எசென்ஷியலாக நான் பார்க்குறேன் இந்த வெஹிக்கிள், பிகாஸ் ஆஃப் த லென்த் 360 கேமரா. ஸோ அது வந்து ஒரு ஃபீச்சர் இவங்க ஆட் ஆன் பண்ணிருக்கலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. ஓகே, இப்போ இந்த காருக்கு ஒரு ஓவராலாக நீங்கள் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க?
இதுக்கு நான் 4.7 ஆர் 4.8 கூட கொடுப்பேன். ஓ ஓகே. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ட்ராபேக்ஸ் இருக்கு இல்லை, இதெல்லாம் செகண்டரி. என் பாடிக்கு, என் ஃபேமிலிக்கு, என்னோட மைண்டுக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இந்த வெஹிக்கிள் கொடுக்குற கம்ஃபர்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ், இது ரெண்டாவது. இது மற்ற காரில் கிடைக்குமா கிடைக்காதா அந்த கேள்விக்கே எனக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் இந்த காரில் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது ரெண்டாவது. இந்த குட்டி குட்டி ட்ராபேக்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஓகே, மேபி அதை சேஞ்ச் பண்ணலாம், அப்கிரேடட் வெர்ஷனில் அதெல்லாம் கிடைக்கலாம். அது எனக்கு பெருசாகவும் தோணலை. ஸோ இன்ஃபேக்ட் நான் 5 கூட கொடுக்கலாம். பட் இந்த குட்டி குட்டி இந்த லேகு, இந்த ஏசி த்ரோ, இதுக்கு 0.3 or 0.4 வந்து நான் கம்மி பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ எம்ஜி அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்குள்ள ஒரு நியூ யூசர் உள்ள வரணும், ஒரு கார் பையர் உள்ள வரணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்று வந்து லக்ஸூரியஸ். ஓகே, அது ஒன்று. பிகாஸ் இவங்க கொண்டு வர கார்ஸ் எல்லாமே அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. இது ஒரு எக்கனாமி, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்றது இல்லாமல் இவங்க பொசிஷன் பண்ணுறதும் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் பொசிஷன் பண்ணுறாங்க. ZS-ஆ இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், கிளாஸ்டர்லாம் பார்த்தா அது இன்னும் மேசிவாக இருக்குது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வரணும். ஃபர்ஸ்ட்டு எனக்கு லக்ஸுரி, எனக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் எனக்கு லக்ஸுரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இருக்குது. ரெண்டாவது சேஃப்டி ஃபீச்சர்ஸு, மூணாவது கம்ஃபர்ட் சொல்லுவேன். சூப்பர். இப்போ இந்த ஹெக்டர் அப்படிங்கிற இந்த காரு யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? ஹெக்டர் வந்து சிட்டி டிரைவர்ஸ்க்கு இது நான் நோனே சொல்லிடுவேன், நாட் ரெக்கமெண்டட். அதாவது ஃப்ரீக்வன்ட் சிட்டி டிரைவர்ஸ், டெய்லி நான் வந்து சிட்டிக்குள்ளே அதிகமாக நான் போகிறேன், டிராஃபிக்குள்ளே போகிறேன் அப்படின்னா மேபி ஹெக்டரில் ஆட்டோமேட்டிக் கியரோ, இல்லை பார்க்கிங் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மால்ஸ் போகிறேன், இல்லை வேறு ஏதாவது பார்க்கிங் கம்ஃபர்ட் இருக்க ஜோன்ஸ்க்கு நான் போகிறேன் அப்படின்னா மேபி ஹெக்டர் அவங்க வந்து எடுக்கலாம். இந்த ட்ரபிள்ஸ் இருக்கிறவங்க நேரோ ரோட்ஸ்லாம் இது கொண்டே போக முடியாது, சின்ன ரோட்ஸ்லாம் கொண்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் என்னோட சின்ன காரை தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன் சிட்டிக்குள்ளே மெயின்லி. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆன் ஹைவேஸ், இல்லை அவுட் ஸ்டேஷன் டிரைவ்ஸு, இல்லைனா வெக்கேஷன்ஸ் ஆர் பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து நினச்ச நேரத்துக்கு கம்ஃபர்டபுளாக போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷாக நான் இருக்கணும் அப்படின்னா ஹெக்டர் அவங்கலாம் கண்டிப்பாக எடுக்கலாம். எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்களும் அதான் சொன்னாங்க, சிட்டிக்குள்ளே நீ வரேன்னா ஒரு ஹேட்ச்பேக் வச்சுக்கோ, இது உன்னோட செகண்டரி காரை வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் காராக போகிறவங்க ஆப்வியஸ்லி ஹெக்டர் போக முடியாது, பிகாஸ் ஆஃப் பட்ஜெட்டு, சைஸ் எல்லாமே. அப்கிரேடட் கார்ஸ் தான் போவாங்க. அப்கிரேடட் கார்ஸ் போகிறவங்க டெஃபினட்டாக ஹெக்டர் as a சாய்ஸ் அவங்க எடுக்கலாம். சூப்பர். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியன் இந்த ஹெக்டரை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேணாமான்னு டயலமாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். இந்த காரோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இன்கேஸ் நீங்கள் உங்களோட காரை பற்றின ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கீழே எங்களோட மெயில் ஐடி கொடுக்குறோம், அதில் ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஷூட் பண்ணலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.